கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். பாகிஸ்தானில் ஒரு மிக கொடூரமான சம்பவம் ஒன்று நடைபெற்றுள்ளது. குறிப்பாக கிறிஸ்தவர்கள் கூடியிருந்த ஒரு பகுதியில் வேண்டுமென்றே ஒரு நபர் வாகனத்தை மோதி பெரும் விபத்தை ஏற்படுத்தி உள்ளார். இதில் கிறிஸ்தவர்கள் பலியாகி உள்ளார்கள். பல மக்கள் மிகப்பெரிய அளவில் படுகாயமடைந்து உள்ளார்கள். இந்த செய்திகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி கொண்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் நைஜீரியாவில் மிக கொடூரமான ஒரு சில காட்சிகளை பார்க்க முடிந்தது. ஒரு சில வீடியோக்கள் ரிலீஸ் ஆகி உள்ளது. ஒரு கிறிஸ்தவ வாலிபனை கொலை செய்து அவரின் தலையை துண்டித்து கையில் வைத்திருக்கக்கூடிய காணொளிகளை எல்லாம் பார்க்க முடிந்தது. மிகவும் கொடூரமான ஒரு சம்பவம் தற்போது உலக அளவில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் பல தகவல்களை சேர்த்து இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோவை ஒரு ஜெப குறிப்பிற்காக உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஜெபிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். அதனை அனுசரிக்கும் விதமாக உலகளவில் உயிர்த்தெழுதல் தினத்தை மக்கள் கொண்டாடி கொண்டு வந்தனர். அதே போன்றுதான் பாகிஸ்தானிலும் கிறிஸ்தவர்கள் ஒன்றாக இணைந்து உயிர்த்தெழுதல் தினத்தை கொண்டாடி உள்ளனர். அந்த வகையில் பாகிஸ்தானில் உள்ள குர்ஜன்வாலா என்ற பகுதியில் அமைந்துள்ள சென்ட் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி கேத்தலிக் சர்ச் என்ற கிறிஸ்தவ தேவாலயம். இந்த தேவாலயத்தை சார்ந்த மக்கள் மிகப்பெரிய அளவில் இந்த உயிர்த்தெழுதல் தினத்தை கொண்டாடினார்கள். குறிப்பாக அதிகாலை 3 மணி அளவில் அவர்கள் தேவாலயம் அமைந்திருக்கும் பகுதிக்கு வெளியே நின்று மிகப்பெரிய அளவில் கொண்டாடி கொண்டிருந்தனர். அந்த காணொளிகளை கூட நம்மால் பார்க்க முடியும். இவ்வாறு அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கும் போது கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் அந்த பகுதியில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அவர்கள் அப்படி கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் திடீரென்று மிக வேகமாக வந்த ஒரு வாகனம் அந்த கிறிஸ்தவர்கள் இருக்கும் பகுதியில் நுழைந்து மிக கொடூரமான ஒரு விபத்தை ஏற்படுத்துகிறது. இதனை பார்த்த மக்கள் கடும் அதிர்ச்சிக்குள்ளாகினர். யாருமே எதிர்பாராத இந்த கோர சம்பவத்தில் 60க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். ஒரு சிலர் உயிரிழந்துள்ளார்கள் என்ற தகவலும் வெளியாகி உள்ளது. மேலும் பலர் மிகப்பெரிய அளவில் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அந்த காட்சிகள், அந்த வாகனம் தாக்கும் போது அங்குள்ள கூக்குரல் சத்தங்கள், இவை எல்லாமே பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்துகிறது. பார்க்கவே முடியவில்லை. இந்த அளவிற்கு ஒரு கோரமான சம்பவம் அங்கு நடைபெற்றுள்ளது. இந்நிலையில் இந்த கொடூர விபத்தை ஏற்படுத்திய அந்த வாகன ஓட்டி, அந்த டிரைவர், அவர் கைது செய்யப்படுகிறார். தற்போது அவர் மீது விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்குள்ள கிறிஸ்தவர்கள் இது வேண்டுமென்றே குறிப்பிட்டு இந்த பண்டிகை நாளில் கிறிஸ்தவர்கள் மீது நடத்தப்பட்ட ஒரு தீவிரவாத தாக்குதல் என்று இதனை பதிவு செய்கிறார்கள். பார்க்கும் போதே தெரிகிறது. 200க்கும் மேற்பட்ட மக்கள் ஒரு இடத்தில் கூடியிருக்கிறார்கள். அங்கு அவர்கள் தங்கள் கைகளில் மெழுகுவர்த்தியை ஏந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பட்டாசுகள் அங்கு கொளுத்தப்படுகிறது. நிச்சயமாக அங்கு ஒருவர் வாகனம் ஓட்டி வந்தால் அவர் தூரமான பகுதியில் இருந்து வரும்போதே இங்கு இவர்கள் வைத்திருக்கும் மெழுகுவர்த்திகள், அந்த பட்டாசுகள், அந்த வெளிச்சம் அவருக்கு கண்டிப்பாக தெரியும். ஆனால் இந்த நபர் வேண்டுமென்றே இந்த காரியத்தை செய்திருக்கிறார் என்பது திட்டமும் தெளிவுமாக தெரிகிறது. பாகிஸ்தான் காவல்துறை அவரை கைது செய்து நாங்கள் விசாரணை நடத்துகிறோம் என்று சொல்லியுள்ளார்கள். பாகிஸ்தானில் எந்த அளவிற்கு விசாரணைகள் நடக்கும் என்பது நமக்கு தெரியும். ஏற்கனவே நம்ம சேனல்ல அநேக வீடியோஸ் நம்ம பார்த்திருக்கிறோம். பாகிஸ்தானில் கிறிஸ்தவர்களுக்கு நடக்கும் கொடுமைகள், குறிப்பாக 48 வயதான ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு கிறிஸ்தவ சகோதரர், அவருக்கு எந்த அளவிற்கு காவல் நிலையத்தில் வைத்து கொடுமை நடைபெற்றது என்பதை நாம் பார்த்திருந்தோம். செய்யாத தவறுக்காக அவர் மீது வீணான ஒரு பழியை அங்குள்ள நபர்கள், மதத்தின் பெயரால் அந்த நபர்கள் போட்டு அவரை சிறையில் அடைத்து அங்குள்ள காவலர்கள் அவரோட மாற்றுத்திறனாளி என்பது தெரிந்தும் கூட அவரை கொடூரமாக தாக்கினார்கள். அதனை அவர்கள் தாயாரே பதிவிட்டிருந்தார்கள். அதனை அங்குள்ள கிறிஸ்தவ மக்கள் வெளி உலகத்திற்கு எடுத்து காட்டியிருந்தார்கள். நம்ம சேனல்ல கூட அதை பற்றி பார்த்திருந்தோம். அதற்காக ஜெபிப்பதற்கு நம்ம அந்த காணொலி வெளியிட்டிருந்தோம். அது மட்டுமல்லாமல் தன்னுடைய வீட்டிற்குள்ளாக பேசிக் கொண்டிருந்த ஒரு கிறிஸ்தவ சகோதரனை அண்டை வீட்டை சார்ந்த ஒரு நபர் துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு வந்து சுட்டு படுகொலை செய்தார் அவர்களின் குடும்பத்தாரின் கண் முன்பாக. இந்த சம்பவம் நடந்து ஒரு சில தினங்களாகி கூட அந்த நபர் கைது செய்யப்படவில்லை என்ற செய்திகளையும் பார்க்க முடிந்தது. இப்படி பல செய்திகளை நம்மளால் சொல்ல முடியும். பாகிஸ்தானில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அங்குள்ள அரசாங்கமும் அங்குள்ள காவல்துறையும் எந்த அளவிற்கு கொடுமைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று. இந்த நிலையில் தற்போது கிறிஸ்தவர்கள் மீது வாகனத்தை ஏற்றி கொலை செய்த இந்த கொடூரமான சம்பவம், இதனையும் நாங்கள் விசாரிக்கிறோம் என்று அவர்கள் சொல்லி உள்ளார்கள். நம்முடைய கிறிஸ்தவ மக்களுக்கு நமக்கு தேவன் தான் நீதி செய்யணும். இந்த சம்பவத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. மிகவும் கொடூரமான ஒரு சம்பவம். இதில்
உயிரிழந்த மக்களின் குடும்பத்தாருக்கு தேவன் தாம் ஆறுதல் அளிக்கணும். மேலும் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நம் சொந்தங்கள் அவர்களின் சுகத்திற்காகவும் அவர்கள் சீக்கிரமாக இதிலிருந்து மீண்டு வரும்படியாகவும் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. கண்டிப்பாக ஜெபிப்போம். பாகிஸ்தானில் உள்ள கிறிஸ்தவர்களுக்காக தினமும் நாம் ஜெபிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் நைஜீரியாவில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடைபெறும் கொடுமைகள் ஒரு சில காணொளிகளை பார்க்கவே முடியவில்லை. அந்த அளவிற்கு கொடூரமாக உள்ளது. ஒரு கிறிஸ்தவ வாலிபனை கொன்று அவரின் தலையை துண்டித்து அந்த தலையை மட்டும் ஒரு நபர் கையில் வைத்துக் கொண்டு ஒரு காணொளி வெளியிடுகிறார். பார்ப்பதற்கு மிகவும் அதிர்ச்சிகரமாக இருந்தது. அந்த காணொளியை நம்மால் இந்த யூடியூப் தளத்தில் வெளியிட முடியாது. அது யூடியூபில் உள்ள விதிகளுக்கு எதிராக மாறிவிடும். மற்ற சமூக வலைதளங்களில் அந்த காணொளியை பார்க்க முடிந்தது. மிகவும் வேதனைக்குரிய காரியம். அதே போன்று இதே உயிர்த்தெழுதல் தினத்தை கொண்டாடி கொண்டிருந்த கிறிஸ்தவர்கள் மீது வேண்டுமென்றே அங்குள்ள தீவிரவாதிகள், மத தீவிரவாதிகள் மிக கொடூரமான தாக்குதலை நடத்தி உள்ளார்கள். இதில் 20க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் உயிரிழந்தார்கள். அந்த செய்திகளை கூட நாம் பார்த்திருந்தோம். அதில் ஒரு காணொளி வெளியாகி இருந்தது. தன்னுடைய மகன் மரிக்கும் தருவாயில் இருக்கும் போது அந்த மகனின் தாயார் அவனை கட்டி அணைத்து கண்ணீரோடு இருக்கும் அந்த காட்சியை பார்க்க முடிந்தது. அந்த மகன் இந்த தீவிரவாதிகளால் தாக்கப்பட்டு அவரின் முகம் மற்றும் உடல் முழுவதும் இரத்த கரைகள் அடங்கி அவர் இருக்கிறார். தன்னுடைய மகனை அணைத்து அந்த தாயார் இருக்கும் அந்த காட்சி பார்ப்பவர்களை கண்கலங்க செய்தது. இப்படிப்பட்ட கொடுமைகளை அனுபவித்தும் அங்குள்ள கிறிஸ்தவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக நிற்கிறார்கள். இதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மக்களின் பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். சமீபத்தில் கூட இஸ்ரேலின் பிரதமரான பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் நாங்கள் நைஜீரியாவில் உள்ள கிறிஸ்தவர்களின் பாதுகாப்பிற்கான நடவடிக்கைகளை எடுப்போம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவின் அதிபரான ட்ரம்ப் அவர்களும் நைஜீரியாவில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை நாங்கள் செய்ய போகிறோம் என்று சில தினங்களுக்கு முன்பாக அறிவித்திருந்தார். கண்டிப்பாக உலக நாடுகள் நைஜீரியாவை பார்க்க வேண்டும். நைஜீரியாவில் வாயால் சொல்ல முடியாத அளவிற்கு கொடுமைகள் நடக்கிறது. ஒரு சகோதரி நேர்காணலில் கொடுத்த பேட்டி ஒன்றில் அவர்கள் சில காரியங்களை சொன்னார்கள். அந்த காரியங்கள் அவர்களுக்கு நடந்துள்ள கொடுமைகள், அவரின் கணவருக்கு நடந்துள்ள கொடுமைகள், அவரின் கணவரை கொன்ற பிறகு கூட அந்த தீவிரவாதிகள் செய்த கொடுமைகளை அவர்கள் சொல்லி இருந்தார்கள். விவரிக்க முடியாத அளவிற்கு கொடுமைகளை அங்குள்ள கிறிஸ்தவர்கள் தினம் தினம் அனுபவித்துக் கொண்டு வருகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இவையெல்லாம் எடுத்துக்கட்டியோ கதை சொல்லவில்லை. இவை எல்லாவற்றிற்குமான ஆதாரங்களும் வீடியோக்களும் நம்மிடம் இருக்கிறது. அந்த வீடியோக்களை நம்மால் பார்க்க கூட முடியாது. அந்த அளவிற்கு கொடுமையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலைகள் மாற வேண்டும். நம்முடைய கிறிஸ்தவ சொந்தங்கள், நம்முடைய கிறிஸ்தவ மக்களின் பாதுகாப்பிற்காக ஜெபிப்போம். இதே உயிர்த்தெழுதல் தினத்தில் நாங்கள் கிறிஸ்தவ தேவாலயங்கள் மற்றும் யூத வழிபாட்டு தலங்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் என்று ISIS என்ற அந்த பயங்கரவாத அமைப்பு கூறியிருந்தார்கள். ஆனால் எந்த ஒரு தாக்குதலும் நடத்தப்படவில்லை. ஒருவேளை இப்படி சொல்லிவிட்டு மற்ற நாட்களில் அவர்கள் தாக்குதலை நடத்தலாம் என்றும் பலரும் பேசப்படுகிறது. தீவிரவாத தாக்குதல்கள் தேவாலயங்களுக்கு எதிராக நடத்தப்படக்கூடாது. அதற்காகவும் நாம் ஜெபிப்போம். கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இந்த உலகில் தினம் தினம் நடக்கும் கொடுமைகளை விவரிக்க முடியாது. அந்த அளவிற்கு கிறிஸ்தவர்கள் பல நாடுகளில் துன்பங்களை அனுபவிக்கிறார்கள். நம்முடைய சொந்தங்களின் பாதுகாப்பிற்காக தினமும் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த காணொலியை பார்க்கிற மக்கள் தினமும் உலக அளவில் உள்ள கிறிஸ்தவர்கள், தேவ ஊழியர்கள், மிஷனரிகள் எல்லாரின் பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த காணொலியை கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உண்மை தகவல்களை தெரிந்து கொண்டு அவர்கள் ஜெபிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். குறிப்பாக பாகிஸ்தானில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிப்போம். நைஜீரியாவில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் துன்பப்படுகிற மக்களுக்காக ஜெபிப்போம். நிச்சயம் ஒரு மாற்றம் வரும் என்று நம்புவோம். மீண்டும் இன்னொரு அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.